சொல்ல மாட்டேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக பரிசுத்தாவினர் பேசக்கூடிய ஒரு நல்ல நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீங்கள் காத்திருக்கிறபடினால் இன்றைக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தைகளை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாக கேட்டு இறங்கி அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வார். அழகா சொல்லப்படும், சீயோனின் சேர்ந்த ஜனங்களே, எருசலேமில் வாசமாக இருப்பவர்களே, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்கிறார். ஒருவேளை என் அன்பான தேவ பிள்ளைகள், உங்களுடைய ஜெபத்திற்கு இதுவரைக்கும் பதில் வராமல் இருந்து நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ ஆவியினர் உங்களுக்கு நல்ல ஒரு ஜெப சத்தத்தை கேட்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கின்றவர். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மனமகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை அன்னாளை போல நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய அழுகையினுடைய வாழ்க்கை மாறியது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை எசேக்கியேலை போல அழுது கொண்டு தெய்வ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணியிருப்பீர்கள் என்று சொன்னால், 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுத்ததை போல உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆஸ்வதித்து கொடுப்பார். இன்றைக்கு உங்களுடைய அழுகின் சத்தத்தை ஒரு தேவன் கேட்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஆகாளுடைய கண்ணீரை துடைத்தவர். இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவேளை இதுவரைக்கும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனையோடு கூட காணப்படுகிறவனுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய மாற்றங்களை கொடுத்து உங்களை அழகாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை காண்கின்ற தேவன் உண்டு, உன் கூக்குரலை கேட்கிற தேவன் உண்டு. அவர் இரக்கமாக இறங்குகிறாராம். நிறைய வியாதிஸ்தர்கள், நிறைய பலவீனம் உள்ளவர்கள், இன்னைக்கு சுகம் கிடைக்குமா, இன்னைக்கு விடுதலை கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்க அவரிடத்தில் வல்லமை உண்டு. பூர்ணமான சுகத்தை கொடுக்க போகிறார். பூர்ணமான விடுதலை மாறப்போகிறது. எல்லாம் வியாதி படுக்கைகளை மாற்றுவார். உங்களுடைய மரண கண்ணிகளை அகற்றி போடுவார். நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். அவர் இரக்கமாக உருக்கமாக இருந்து உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வாராக. Amen. God bless you.